ஒரு பாடகர் அப்படின்னா எப்பவுமே எழுதி கொடுத்ததை பாடிட்டு போயிடலாம். ஆனால் அதையும் தாண்டி இருக்கிற திறமை தான் அவங்கள இன்னைக்கு இந்திய லெவலில் பேச வைக்குது. ஒருத்தரோட இறப்புக்கு இன்னைக்கு முதல்வரே இரங்கல் தெரிவிக்கிறாரு. அதை தாண்டி இன்னைக்கு இந்தியாவோட பிரதமர் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு விருது அறிவிக்கப்படுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை அப்படிங்கிறது ஒன்று இருந்திருந்தால் அவங்களுடைய இறப்பு இன்னைக்கு இந்திய லெவலில் அனுசரிக்கப்படும் அப்படிங்கிறது பலருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களுடைய குரலில் அந்த பாடல் பாடுறதையும் தாண்டி சின்ன குழந்தைங்களோட குரலில் பாடுறது, ஆண் குரலில் பாடுறது, மெமிக்ரி பண்ணி பாடுறது, எஸ்பிபி சாரோட வாய்ஸை கூட சித்ராமா எடுத்து பாடி தெரிக்க விட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு லேடியை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. அவங்கள என் குருவாக நான் நினச்சிருக்கிறது என்னுடைய பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம், அனுகிரகம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றின அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் என்னை அவங்க நிறைய அடிச்சிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க அப்படின்னும் அவங்கள பற்றின நிறைய விஷயங்களை சொல்லுறதோட அவங்க மேலே இருக்கிற ஒரு அன்பையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னால் இந்த விஷயத்தை சொல்லாமல் தடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த லேடியை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அவருடைய அழகான பாணியில். அதை தொடர்ந்து முதல்வரோட குரலில் ஒரு பாடல் பாடியிருக்காங்களாம். அதை தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னிந்தியாவோட கானக்குயில், இசை அரசி, கானக்குயில், தென்னிந்தியாவோட நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஜானகி அம்மாவுக்கு எவ்வளவு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது மிகையே ஆகாது. ஏன்னா ஒருத்தர் கொடுத்த வரிகளை அவங்களுடைய குரலில் பாடிட்டு போகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி அதில் நிறைய வேறுபாடுகளை புகுத்தி அதிலையும் சாதனை காண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பி சுசிலா அம்மா கூட பாடும்போது நிறைய டைம் ஜானகி அம்மா மேல் வாய்ஸ் எடுத்து பாடியிருக்காங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா எஸ்பிபி சாரே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜானகி அம்மா ஏன் லெஜெண்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட வந்தப்போ நான் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே ஒரு நடைமுறையை தாண்டி ஒரு விஷயம் பண்ணி அதுலேயும் ஜெயிக்கிறவங்க தான் இந்த சரித்திரத்தில் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் பாரதி ராஜா சார் ஸ்டூடியோக்குள்ளே இருக்கிற கேமராவை எடுத்துகிட்டு போய் வயல்வெளிகளில் வச்சு ஒரு மண் வாசனை அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த இன்னைக்கு திரையுலகுக்கு அளித்தார். அதே மாதிரி தான் திரைக்கதை வசனம் மன்னர் அப்படின்னு சொல்லப்படுற பாக்யராஜும் புதிய விஷயங்களை செஞ்சு தான் திரைத்துறைக்கு ஒரு புதிய விஷயத்தை கொடுத்து தான் சாதனை படைச்சாரு. அதனால தான் அவங்கள நாம் லெஜெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஜானகி அம்மா அவங்க ஃபீமேல் வாய்ஸ் எடுத்து பாடி அவங்களுடைய பாடல்கள் ஹிட் ஆனதை விட மேல் வாய்ஸ், குழந்தைங்க வாய்ஸ் மெமிக்ரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட அவங்க எத்தனையோ லாங்குவேஜில் பல்லாயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 40,000 சாங்ஸ் பாடியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஜானகி அம்மாவை முதல்வர் மீட் பண்ணும்போது அவருடைய குரலில் ஒரு பாடலை பாடி அவரையே அசத்திருந்தாங்களாம். அந்த ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தது முதல்வர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலியை தான் இன்னைக்கு இந்த திரையுலகம் இழந்துருச்சு அப்படின்னே தெரியலாம். இந்த வருஷமே இந்த திரையுலகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சாபமோ என்னமோ தெரியல. பாரதி ராஜா சாரை தொடர்ந்து பாக்யராஜ் சாரை தொடர்ந்து இன்னைக்கு ஜானகி மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது திரையுலகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஆட்களை இனிமேல் இந்த உலகம் பார்த்திராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின விஷயங்களை நினைவு கூர்ந்து பேசியிருக்காங்க. இப்போது ஜானகி அம்மா எஸ்பிபி சார் பாடின பாடல்கள் தான் மிக அளவுக்கு வைரலாக போகுது. ஏன்னா 2 பெரிய ஜாம்பவான்களுமே இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய பாடல்கள் இன்னமும் நம்மளை அவங்களுடைய அந்த நினைவுகளை நமக்கு நினைவு கூர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எஸ்பிபி சார் பாடலில் ஒரு லெஜெண்ட் அப்படின்னா அவங்களுடைய குருவான ஜானகி அம்மா அதுக்கும் ஒரு படி மேலே போய் மேலாக இருக்கட்டும், ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்க வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் வித்தைக்காரராக இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட இன்னைக்கு ஒரு கானக்குயில் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது எல்லாராலையுமே தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அவங்க திரையுலகத்தை விட்டு நகர்ந்து இருந்தாலும் கூட
விஜய் டிவி, சரிகமபா, சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா ஃபேமஸ் ஆன குழந்தைங்களோட வாய்ஸ கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சங்கீதம் தான். சோகமா இருந்தாலும் அதிகப்படியான சந்தோஷம் இது எல்லாமே அவங்க சங்கீதத்து கூட தான் ஷேர் பண்ணிப்பாங்களாம்.